வணக்கம். 12 பாகங்கள் சீரீஸில் இப்போ நம்ம 8ஆம் வீட்டை பற்றி பார்க்கலாம். லக்னத்தை தொட்டு எண்ணிங்கன்னா வரக்கூடிய 8வது கட்டம், அதுதான் வந்து அந்த 8ஆம் ஸ்தானம்னு சொல்கிறோம். இதை மறைவு ஸ்தானம், அஷ்டம ஸ்தானம், துர்ஸ்தானம் அப்படின்லாம் கூட சொல்கிறாங்க. பொதுவாக நமக்கு 8நாலே பயம் தானே. ஒரு அசெட் வாங்குகிறோம், இல்லை ஏதாவது ஒரு பொருள் வாங்கினோம் அப்படின்னா அது 8ஓட சம்மந்தப்பட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைப்போம். அஷ்டமி திதினா பயப்படுவோம். அதே மாதிரி அஷ்டமம்னு சொன்னாலே வந்து நம்ம பயப்படுவோம். ஸோ அது ஆக்சுவலாக அந்த பயம் தேவையில்லை. 12 வீடுகளில் எந்த வீடை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் அதில் நன்மைகளும் இருக்கும், தீமைகளும் இருக்கும். இதில் இந்த 8ஆம் வீட்டில் வந்து தீமைகள் இருக்குது அதிகப்படியாக அப்படின்னு சொன்னால் கூட அதில் கிடைக்கக்கூடிய நன்மைகளும் வந்து ரொம்ப அபாரமானதாக இருக்கும். என்ன ஒன்றுனா, அந்த 8ஆம் இடம் சரியாக அமைய பெறணும், நல்ல விதமாக அமைய பெறணும். அப்படி இருக்கக்கூடியவங்க தான் வந்து பெரிய பெரிய அதிகாரங்கள்லேயும் புகழ்லேயும் பதவியிலையும் பணம் படைத்தவங்களாகவும் நல்ல குடும்ப அமைப்பு பெற்றவங்களாகவும் பிளெஸ்டு பீப்புளாகவும் எல்லாமும் கிடைக்கப்பெற்றவர்களாகவும் இருக்காங்க. 8ஆம் இடத்தினுடைய முழு முதற்காரகம் வந்து ஆயுள் தான். இது ஆயுள் ஸ்தானம்னே சொல்கிறோம். ஏன்னா எவ்வளவு யோகங்கள் என்ன இருந்தாலும் அதை அனுபவிக்கிறதுக்கு நீண்ட நெடிய தீர்க்க ஆயுள் வேணும் இல்லையா? அந்த ஆயுளை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் இந்த 8ஆம் ஸ்தானம். இதனுடைய காரகர் வந்து சனி பகவான். அவர் ஆயுள் காரகர்னே சொல்கிறோம் இல்லையா? அப்போது இந்த 8ஆம் இடமும் சனி பகவானும் வந்து வலுப்பெற்று இருக்கும் பொழுது ஒருவர் வந்து நீண்ட நெடிய நிலைத்த நீடித்த ஆயுளுடன் இருப்பாருன்னு சொல்கிறோம். பொதுவாக வந்து காரகத்துக்குரிய கிரகம் காரக இடத்துல உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்போ 2ஆம் இடத்தினுடைய காரகர் குருன்னா அவர் 2ல் உட்காரக்கூடாது. 3ஆம் இடத்தினுடைய காரகர் செவ்வாய்னா அவர் 3ல் உட்காரக்கூடாதுன்னு சொல்லுவோம் இல்லையா? பட் இங்கே மட்டும் விதிவிலக்கு என்னன்னா, 8ஆம் இடத்தின் காரகராகிய சனி வந்து 8ல் அமரலாம். அமரும் பொழுது ஆயுள் தீர்க்கம் என்பது உண்டு. பட் என்ன ஒன்றுனா, அவர் 8ல் உட்காரும் பொழுது அவர் பார்க்கக்கூடிய ஸ்தானங்கள் வந்து கொஞ்சம் முக்கியமான ஸ்தானங்களை பார்ப்பார். 10, 2, 5ன்ற முக்கியமான ஸ்தானங்களை பார்த்து அதை வந்து கொஞ்சம் பின்னடைய செய்வாருன்றதுனால அவர் 8லேயே வலுக்காமல் வேற எங்கேயாவது உட்காந்து வலுக்கிறது அப்படின்றது ரொம்ப நல்ல விஷயம். ஆயுளுக்கு அடுத்தபடியாக சொல்கிறது ஆரோக்கியம். இந்த 8ஆம் இடம் தீதுபடாமல் நன்னிலை பெற்று இருக்கும் பொழுது ஒரு மனிதர் ஆயுசுக்கும் நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் இருப்பாங்க. அடுத்த முக்கியமான காரணம் எதுன்னு கேட்டிங்கன்னா பணம்னா சின்ன பணம்லாம் கிடையாது. பெருஞ்செல்வந்தனா ஒருத்தர் ஆகணும் அப்படின்னா அதுக்கு 8ஆம் இடத்தினுடைய துணை கண்டிப்பாக வேணும். அதாவது 2, 5, 8, 11 இந்த ஸ்தானங்களை பணபர ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதில் முக்கியமான ஸ்தானம் இந்த 8. இந்த 8ஆம் இடத்தின் மூலமாக வரக்கூடிய பணம்ன்றது வந்து ஒருத்தரை மல்டி மில்லியனராக வெள்ளியனராக ஆக்கக்கூடிய அளவுக்கு வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் நலங்களையும் அனுபவிக்கிறதுக்கான பொருளாதாரத்தை கொடுக்குற அளவுக்கு இருக்கும். அதுலேயும் முக்கியம், நீங்கள் அடுத்த தலைமுறைக்கு கொடுத்துட்டு போகிற அளவுக்கான ஒரு வலுவான பொருளாதார அமைப்பை கொடுக்கும். இந்த 8ஆம் இடத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய பணம்ன்றது வந்து கடின உழைப்பில்லாமல் கிடைக்கக்கூடிய பணமாக இருக்கும். அது எந்த மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு பெரிய அரசியல்வாதி இருக்காங்கன்னா அவங்களுக்கு பினாமியாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த பினாமியாக இருக்கிறது மூலமாக கிடைக்கக்கூடிய பணம். 2வது, இவங்க தான் பினாமின்னு அந்த செலிப்ரிட்டியோ அந்த முக்கியமான விஐபி பர்சனோ வந்து வெளியில் சொல்லன்னு வச்சுக்கோங்க, அந்த சொத்தை வந்து இவங்க கூடவே வந்து தங்கிடும். அந்த மாதிரியெல்லாம் நடக்கும். மறைமுக வழிகளில் வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாகலாம் கிடைக்கும். எப்படி பார்த்திங்கன்னா, இப்போது ஒரு சில இடங்களில் லாட்ரிஸ் எல்லாம் இன்னும் வேலிடாக இருக்குது, அந்த மாதிரி கிடைக்கிறதா இருக்கலாம். பட் இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த சூழ்நிலையில் யோசிக்கும் பொழுது இந்த ஐபிஎல் மேட்ச் மூலமெல்லாம் கிடைக்கிது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கல்ல. இந்த ஷேர் மார்க்கெட்டில் நான் வந்து என்னன்னே தெரியாமல் போட்டேன், நாலேஜே இல்லாமல் ஒரு அமௌண்ட் போட்டேன், ஆனால் பார்த்தா அது 10 times 20 times 30 times வந்து எனக்கு லாபம் கொடுத்துச்சு, அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா? அப்படி திடீர்னு ஒரு அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி உழைக்காமல் வர பணம்னு சொல்லும் பொழுது, இப்போ பொண்ணு பார்த்திங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணாவோ ஒரு ஏழை வீட்டு பொண்ணாவோ இருந்திருக்கும். அது பார்த்தோம்னா ஒரு பணக்கார வீட்டுக்கு வாழ்க்கப்பட்டு போய் அங்கே இருக்கக்கூடிய செல்வாக்கு அனுபவிக்கும். அல்லது பையன் வந்து ஒரு ஏழை வீட்டு பையனாக இருப்பான், அவனுக்கு 8ஆம் இடம் நல்ல விதமாக வளர்த்துருக்கும். அவன் வந்து ஒரு பணக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணி வீட்டோட மாப்பிள்ளையாகவே போய் அந்த சொத்துக்களுக்கு வாரிசாகவும் ஒரு உரிமையாளனாகவும் மாறி அந்த சம்பத்துக்களை எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு இருப்பார். அல்லது நிறைய இடங்களில் கேள்விப்பட்டிருப்போம், ஒரு 4-5 குழந்தைங்க இருக்கும் அந்த வீட்டில். ஆனால் அந்த ஒரு குழந்தைய மட்டும் வந்து தத்து கொடுத்து அந்த குழந்தை போயிட்டு ஒரு சொகுசான வாழ்க்கையிலே வளரும். அந்த மாதிரியெல்லாம் நம்ம கேள்விப்படுறது இந்த 8ஆம் இடம் வளர்த்துருக்கும் பொழுது, முக்கியமாக லக்னாதிபதியே போயிட்டு 8ல் உட்காந்து வளர்த்துருக்கும் பொழுது இந்த மாதிரியான பிராப்தம் அமையும்.
அதே மாதிரி சொந்தத்தில் ஏதோ ஒரு அத்தை, ஏதோ ஒரு மாமா, ஏதோ ஒரு சித்தப்பா வந்து ஃபார் வாட் எவர் ரீசன் இந்த ஜாதகரின் பேரில் சொத்தை எழுதி வச்சுருவாங்க, உயில் எழுதி வச்சுருவாங்க, தாத்தாவனுடைய சொத்தை அனுபவிப்பாங்க. அந்த பரம்பரையாக சொல்கிறாங்க இல்லையா, முக்கியமாக பூர்வீக சொத்துக்கள் சொல்கிறாங்க இல்லையா, அந்த பூர்வீக சொத்துக்கள்லாம் எந்த வில்லங்கமும் இல்லாமல் இந்த ஜாதகருக்கு வந்து சேரும். குறைஞ்சபட்சம் லைஃப் பார்ட்னர்ஸாவது நல்ல ஏர்னிங்கில் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அவங்க வந்ததுக்கப்புறமா இவங்களோட பொருளாதார நிலைமைன்றது வந்து டபுள் த டைம்ஸ் ட்ரிபிள் த டைம்ஸ் வந்து வளரக்கூடிய விதமாக அமையும். எப்போது இந்த 8ஆம் இடம் நல்ல விதமாக இருக்கும் பொழுது. அதே மாதிரி இந்த பேசிவ் இன்கம்ஸு, இந்த ரெண்டல் இன்கம்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து ஏதாவது ஒரு சேவிங் ஸ்கீம் மூலமாக, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மூலமாக வந்து எக்ஸ்ட்ரா இன்கம் வர மாதிரியாக இருக்கலாம். இதெல்லாம் நமக்கு கிடைக்கணும்னா அதுக்கு 8ஆம் இடத்தினுடைய துணைன்றது வேணும். ஏன்னா இந்த 8ஆம் இடம் அப்படின்றது வந்து ஒரு குசேலர் வீடு, கண்ணனுடைய ஆசி பெற்ற வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கோகுலாஷ்டமியில் தான் கண்ணன் பிறந்தார். அவருக்கும் அந்த 8ஆம் நம்பருக்கும் வந்து கனெக்ஷன்லாம் நிறைய சொல்லுவாங்க. ஸோ அதன்படி பார்க்கும் பொழுது ஒருத்தர் வந்து ஏழையாக பிறந்திருந்தா கூட அவன் குபேரனாக வாழறதுக்கான அமைப்புகளை கொடுக்கக்கூடியது இந்த 8ஆம் இடம் தான். அதே போல் இந்த 8ஆம் இடத்தின் அதிபதியோட 6, 12 கூடியவர்களுடைய தொடர்பு வரும் பொழுது, 6ஆம் இடம் 12ஆம் இடத்தோட தொடர்பு பெறும் பொழுது இன்னும் அது அதிக அளவுக்கு யோகத்தை தரும்னு சொல்கிறாங்க. இப்போ திடீர்னு வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு ரியாலிட்டி ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒரு வீடெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா. இப்போ வந்து ஒரு குலுக்கல் முறையில் வந்து ஒருத்தவங்களுக்கு திடீர்னு ஒரு பணம் வருது, திடீர்னு வரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம், எதிர்பாராமல் வரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள், இதெல்லாம் சொல்லக்கூடியது. இது எல்லாமே 8ஆம் இடம் நன்னிலை பெற்று அமையும் பொழுது தான் சாத்தியம். இதே தீதுபட்டு வளர்த்துருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்போவும் வந்து பெரும்பணத்தை சம்பாதிக்க முடியும். ஆனால் அதெல்லாம் தீய வழிகள் மூலமாக வரக்கூடிய பணமாக இருக்கும். எப்படின்னு பார்த்தோன்னா கேம்லிங் மூலமாக, அல்லது சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபட்டு, ஏதாவது வந்து ஏமாற்று வேலைகளை பண்ணி, அல்லது ஏதாவது அநியாய வட்டி வரவு செலவு பண்ணுறது, ஏதாவது ஃபோர்ஜரி பண்ணி அதன் மூலமாக வந்து திடீர்னு பணத்தை சம்பாதிக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் அமையும். பட் இந்த மாதிரி செய்யக்கூடாது. ஏன்னா அப்படி தீய வழிகளில் வரக்கூடிய பணம் வந்து நிலைத்த பணம்னு சொல்ல முடியாது. அப்போ இந்த 8ஆம் இடம் தீதுபட்டு இருக்குது அப்படின்னா பெரிய பணத்தை சேர்க்கணும் அப்படின்ற பேராசை வந்து ஒரு மனிதருக்கு உருவாகும். அதன் மூலமாக தவறான வழிகளில் போவாங்க. ஆனால் அதில் காசு ஈட்ட முடியாது. மாறாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லாஸை சந்திக்கிறது, விபத்து, கண்டங்கள், வழக்குகளை சந்திக்கிறது, இந்த மாதிரியான அன்ஃபேவரபிளான ஒரு சுச்சுவேஷன்ஸை உண்டாக்கிடும். இன்றைய சூழ்நிலையில் இந்த ஆன்லைன் கேம் விளாண்டு நிறையா வந்து இழப்புகளை சந்திக்கக்கூடியவங்க இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க தான். அதன் மூலமாக மன உளைச்சலுக்கு ஆளாகி, அதன் மூலமாக வந்து தீய பழக்க வழக்கங்களுக்கும் ஆளாகக்கூடிய சூழ்நிலைக்கெல்லாம் போகாமல் இருக்கணும் அப்படின்னா பேராசைப்படக்கூடாது, தவறான வழிகளில் செல்லக்கூடாது. அப்போ இந்த 8ஆம் இடத்தினுடைய தீய பலன்கள் எதுவுமே வந்து ஒரு மனிதரை அண்டாது. ஸோ இந்த 8ஆம் இடம்ன்றது நல்ல விதமாக சுபர்களினுடைய தொடர்பை பெற்று வலுத்து இருக்கும் பொழுது, கூடவே லக்னாதிபதி நல்ல நிலைமையில் வலுத்து இருக்கும் பொழுது, அந்த ஜாதகர் எந்த அவமானங்களுக்கும் கண்டங்களுக்கும் ஆட்படாமல் நல்ல விதமாக நேர்மையான முறையில் பல கோடிகளை சம்பாதித்து ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்ல பொசிஷனை அடையக்கூடியவராக இருப்பார். அதே போல் 8ஆம் இடத்தில் அமரக்கூடிய கிரகங்களும் 8ஆம் அதிபதி போய் அமரக்கூடிய இடமும் அஷ்டமாதிபதி தோஷத்தை பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு நிறைய விதிவிலக்குகள் இருக்குது. அது எப்படின்னா 8ஆம் இடத்துல ஒரு கிரகம் அமர்ந்து அது ஆட்சி பெற்றுச்சு அப்படின்னா அதுக்கு அஷ்டமாதிபத்திய தோஷம் இல்லை, அஷ்டமாதிபத்திய தோஷத்தை செய்யாது. அஷ்டமாதிபத்திய தோஷம்னா இந்த அன்ஃபேவரபிளான விஷயங்கள்லாம் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்களை செய்யாது. அதே மாதிரி சூரிய சந்திரர்களுக்கு வந்து அஷ்டமாதிபத்திய தோஷம் கிடையாது. லக்னாதிபதி போய் 8ல் உட்கார்ந்தாருனாலும் அவரும் அன்ஃபேவரபிளாக வந்து செயல்பட மாட்டார். அதே மாதிரி இந்த 2 வீட்டுக்கு ஓனராக ஒரே கிரகங்கள் வரும் பார்த்தீங்களா. உதாரணமாக இப்போ ஒரு மிதுன லக்னம் எடுத்துக்கும் பொழுது 8ஆம் வீட்டுக்கும் 9ஆம் வீட்டுக்கும் சனி பகவானே ஓனராக வருவார். அப்போ அவர் அந்த 8ஆம் வீட்டின் வேலையை மிக குறைவாக செய்வார். அதுலேயும் ஒரு நல்ல பொசிஷன்லாம் போய் உட்காந்துட்டாரு அப்படின்னா அவர் 8 கால பலன்களை கொடுப்பாரான்றது பயப்படவே தேவையில்லை. நல்ல விதமாக தான் செயல்படுவார். மேலும் அந்த 8ஆம் அதிபதியினுடைய திசை வரல, 8ஆம் இடத்துல அமர்ந்த கிரகங்களினுடைய திசை வந்து வரல அப்படின்னா பெருசாக கவலைப்பட தேவையில்லை. பட் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், 8ஆம் இடத்தினால உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்க இருக்குது, நல்ல ஒரு நிலைமையை கொடுக்க போகுது அப்படின்னா அப்போது அந்த கிரகங்கள் தசை நடத்த வரணும். அப்போ தான் வந்து அதனுடைய முழு பலாபலன்களையும் நன்மைகளையும் நம்ம அனுபவிக்க முடியும். அடுத்து இந்த 8ஆம் இடம்ன்றது வந்து பிரம்மாண்டமான விஷயங்கள், அதிசயமான விஷயங்கள், எளிதில் அறிய முடியாத விஷயங்கள், இது எல்லாமே வந்து 8ஆம் இடம் தான்.
எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய பில்டிங்ஸு, அப்பார்ட்மெண்ட்ஸு, பெரிய பேலஸ் எல்லாம் சொல்கிறாங்கல்ல, அது மலையினுடைய உச்சி, ஆழ்கடல், அணுவை பிளந்தா என்ன இருக்கும், ஆற்றல் ஒரு பேராற்றல் இருக்கும் இல்லையா, அது இது எல்லாமே வந்து 8ஆம் இடம் தான். மறைபொருள் அறிதல், ஒரு சூட்சமமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், அதுக்கான ஞானமும் தெளிவும் அறிவும் கிடைக்கணும் ஒருத்தருக்கு அப்படின்னா அவங்களுக்கு அந்த 8ஆம் இடம் வந்து வளர்த்துருக்கணும். 8ஆம் இடம் அப்படின்றது வந்து மறைமுகமான சூட்சமமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஏன்னா காலபுருஷனுக்கு 8ஆம் இடம்ன்றது வந்து விருச்சகம். விருச்சகம்னால என்ன, ஒரு இருளில் ஒரு வெளிச்சம் இல்லாத இடத்துல பதுங்கி இருக்கக்கூடிய தேள் தான் இல்லையா. ஸோ இந்த 8ஆம் இடம் வளர்த்துருக்கக்கூடியவங்க வந்து ரொம்ப சீக்ரெட்டிவான பீப்புளாக இருப்பாங்க. அவங்ககிட்ட இருந்து ஈஸியாக எந்த விஷயத்தையும் வாங்க முடியாது. தேல் நாட் பி அன் ஓப்பன் புக். இந்த 8ஆம் இடம் ஆழமான விஷயங்கள்னு சொல்லும் பொழுது இந்த அண்டர் கிரவுண்டில் வந்து டிரான்ஸ்போர்ட்லாம் கொண்டு வராங்கல்ல, ரயில்வே ட்ராக்ஸு அல்லது மக்கள் நடக்கக்கூடிய சுரங்கப்பாதைகள், சுரங்கங்கள், தங்க சுரங்கம் மாதிரியான விஷயம், எண்ணெய் கிணறுகள், இது எல்லாமே 8ஆம் இடம் தான். அதே மாதிரி பல தூண்கள் போட்டு ஒரு பிரம்மாண்டமாக ஒரு பில்டிங்கை கட்டுறோன்னா அது. ரெண்டாவது உயரமான விஷயங்கள் சொல்லும் பொழுது இந்த 8ஆம் இடம் வளர்த்துருக்கக்கூடியவங்க மோஸ்ட்லி அப்பார்ட்மெண்ட்ஸில் தங்கியிருப்பாங்க. அதுலேயும் வந்து ஹைரேஸ் பில்டிங்ஸில் ஹையர் ஃப்ளோர்ஸில் இருப்பாங்க. 10வது மாடி, 12வது மாடி, அந்த மாதிரி பெரிய பெரிய ஹைட்டில் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. சொந்த வீடாக இருந்ததுன்னா குறைஞ்சது ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்லேயாவது இருப்பாங்களே தவிர அவங்களுக்கு இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்கும். அவங்களுக்கு உயரம்னா பயமாக கூட இருக்கும், பட் உயரத்துலேருந்து உலகத்தை பார்க்குறது ரொம்ப பிடிச்சிருக்கும். 8ஆம் இடத்தினுடைய இன்னொரு முக்கியமான காரகம் வந்து வெளியூர் வெளிநாடுகளுக்கு போகிறது, வெளிநாடுகளிலே போய் செட்டில் ஆகிறது, சொத்தெல்லாம் அங்கேயே வாங்கி க்ரீன் கார்டு வாங்கி அங்கேயே இருக்கக்கூடிய பிராப்தம்லாம் இருக்கான்னு பார்க்கணுன்னா நம்ம 8ஆம் இடத்தையும் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். அதே சமயம் இந்த 8ஆம் இடம் தீதுபட்டிருக்கும் பொழுது வெளிநாட்டில் போய் கஷ்டப்படுறது, தலைமறைவு வாழ்க்கையை வாடுறது, இந்த நாடு விட்டு நாடு அகதிகளெல்லாம் போகிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான சூழ்நிலைகளை தந்துடுறதும் இதுதான். ஒருத்தருக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகுமான்னு இந்த 8ஆம் இடத்தை வச்சு சொல்லிட முடியும். அதுலேயும் 8ஆம் அதிபதியினுடைய தசை நடந்துக்கிட்டு இருக்க ஒரு பெண்ணுக்கு அப்படின்னா அவங்க ஈஸியாக கல்யாணமாகி புகுந்த வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்போது ஒரு பையனுக்கு 8ஆம் அதிபதி தசை நடக்குது, அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் தனி கொடுத்துன்னு போயிடுவார். பேரண்ட்ஸ் கூட இருக்கிறது விரும்ப மாட்டார், அல்லது அதுக்கான சூழ்நிலை அமையாது. ஒரு வேலை நிமித்தமாகவோ எதுக்காகவாவது தள்ளி போய்டுறது மாதிரி இருக்கும். இந்த இடத்தின் முக்கியமான தொழில்களில் சிலது என்னென்னா வட்டி வரவு செலவு பண்ணுறது, அடகு கடை வைக்கிறது, தினசரி வருமானம் பண்ணக்கூடிய பெரிய பெரிய கடைகளை வச்சுருக்கிறது, பெரிய பெரிய தொழில் நிறுவனங்களை வச்சுருக்கிறது, ரிசர்ச் ஸ்காலராக இருக்கிறது, சயின்டிஸ்டாக இருக்கிறது, அல்லது இந்த ஆராய்ச்சி பண்ணக்கூடிய நிறுவனங்களில் பணிபுரியறது, டிடெக்டிவ் ஏஜென்சிஸ் ப்ரைவேட்டாக வச்சுருக்கிறது, இல்லை சிபிசிஐடியில் கவர்மெண்ட்காக ஒர்க் பண்ணுறது, இந்த கவர்மெண்ட்டில் வெளியுறவு கொள்கை துறையிலலாம் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இந்த 8ஆம் இடம் வளர்த்துருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், அண்ட் ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அஸ்ட்ராலஜி தி சயின்ஸ் ஆஃப் லைட். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.